வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டர்ஸ்லேருந்து நான் உங்க தினேஷ். இப்போ நம்ம வடபழனியில் இருக்கோம். இங்கே வந்து பயோ சர்க்கிள் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் இது. இது வந்து ஃபார்மா பேஸ்டு கம்பெனின்றதுனால மெடிசின்ஸ், அதாவது மெயினாக இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு ஸ்டோரேஜ் அங்கே இருக்குது. ஸோ சோலார் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றது வந்து ஃபீல்டில் இருக்கிற நாங்களே வந்து இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் போல இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பேக்கப் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆல்ரெடி இவங்க கிட்ட 10 கிலோவாட், அதாவது ஆஃப் கிரிட் செட்டப் இருந்துச்சு. ஸோ பட் இப்போ கரண்ட் பில் அதிகமாகிறதுனால இது வந்து நம்ம ஆன் கிரிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் செட்டப் இங்கே போட்டிருக்கோம். ஈஸ்ட்மன் பிராண்ட் ஒரு 550 வாட்ஸ் பைஃபேஷியல் 8 நம்பர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரீஒர்க் பண்ணுற சைட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. பழைய பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸ் இருந்ததுனால இதே ஸ்ட்ரக்சரில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பழைய எம்எஸ்ல வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம இப்போ இருக்கிற பேனல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி போட்டாச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேப் எதுக்கு வச்சோன்றதை நான் சொல்கிறேன். அங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தான் டேங்க் ஆக்சஸ். இதுக்கு மேலே டேங்க் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஸோ இங்கே பேனல் போட்டுட்டோம்னா கம்பல்சரி இது மேலே ஏறி டேங்க் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேப் வந்து நம்ம அதுக்காக விட்டாச்சு. இங்கே ஏதாவது ஒரு சேரை போட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சைட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ பிளானிங்காக நம்ம பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா வந்து நம்ம போட்டுட்டு போயிட்ட பிறகு நம்ம கிளைண்ட்லாம் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த செட்டப்பு. நம்ம இன்வெர்டர் வந்து பாலிகேபிள்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து சோலார் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் அவங்க ஹைப்ரிடாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகி எக்ஸ்போர்ட்டும் ஆகிடும். அட் த சேம் டைம் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு பேக்கப்புமே ஆகிடும். இப்போ இந்த இடத்துல 3 நாள் கரண்ட் இல்லைனாலும் ஹைப்ரிட் செட்டப்பாக போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டிங் அப்படின்றதுனால நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை. கீழே போய் நான் காமிக்கிறேன். இனி ஃபியூச்சரில் இவங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இதை வந்து நம்ம ஹைப்ரிட் செட்டப்பாக போடுற மாதிரி சான்சஸ் தான். கீழே போயிட்டு நம்ம இன்வெர்டர் செட்டப் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே செட்டப் பார்த்தோம் இல்லையா, 4.4 கிலோவாட் சோலார் பிளான்ட் மேலே போட்டிருந்தோம். ஆக்சுவலாக நான் இங்கே என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்வெர்டர் தான், ஆஃப் கிரிட் இன்வெர்டர் விகார்டில் வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேட்டரிஸ் 120 வோல்ட் சிஸ்டம் இந்த செட்டப்பு. சரிங்களா, இது ஆக்சுவல் பிளான் என்னன்னா இதுக்கு சோலார் போடுற மாதிரி தான் ஆக்சுவல் பிளான் இருந்துச்சு. ஸோ அப்புறமா நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது ஜெகன் சார் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கரண்ட் பில் அதிகமாகுது. ஸோ பேட்டரி பேக்கப்பை தாண்டி எனக்கு கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு இமீடியட்டாக ஒரு ½ hour டிஸ்கஷனுக்கு அப்புறம் நம்ம ஆன்கிரிட் செட்டப் போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம போயிட்டோம். ரீசன் என்னன்னா, இவங்களுக்கு போதுமான அளவு இபில பேக்கப் எடுத்து வச்சுக்கும். 10 கம்ப்யூட்டரு அப்புறம் ஒரு ஏசி இது ரன் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு இருந்தால் போதும். ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால இமீடியட்டா என்ன பண்ணோம், நம்ம 3 ஃபேஸ் இன்வெர்டர் பாலிகேபிள் 5 கிலோவாட் அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஏசிடிபி டிசிடிபி இது எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு இங்கே ஆன்கிரிட் செட்டப்பாக மாற்றி விட்டோம். ஸோ மீட்டருமே வந்து வந்தாச்சு, சோலார் மீட்ரு, நெட் மீட்டர் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில் கணக்காயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது கமர்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்றதுனால ஒரு யூனிட் வந்து 11.5 rupees. ஸோ பர் டே நமக்கு இந்த இடத்துக்கு வந்து 18லேருந்து 22 யூனிட்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு சேவிங்ஸ் தான். இந்த வடபழனி அப்படின்றதுனால வந்து டெஃபினட்டா பவர் கட் அப்படின்றது ரொம்ப ரேரு. அதுக்காக நம்ம ஆஃப் கிரிட் செட்டப் போய் காலையில 10-11 மணிக்கெல்லாம் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நமக்கு யூஸ்லெஸ்ஸா மாறிடும். ஸோ ஆன் கிரிட் போறது பெட்டர் சாய்ஸ். கமர்ஷியலுக்கு டெஃபினெட்லி நீங்க என்ன பண்ணணும், 3 ஃபேஸ் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 3 ஃபேஸ்ல இருக்கிற லோடையுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற அப்படியே யூஸ் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணி முடிச்சிடணும். இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால அதுக்கு பெரிய லாபம் ஆக போகிறது இல்லை. ஏன்னா 3.5 rupees தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க கமர்ஷியலில். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு சோலார் போடுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, கோல்டு ஸ்டோரேஜ் இதுக்கு வந்து எப்படி பேக்கப், ஏன்னா மெடிசின்ஸ் இது ஆக்சுவலாக பயோ சர்க்கிள். ஸோ பேக்கப் எவ்வளோ முக்கியம் அதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சோலார் எப்படிலாம் டிஃப்ரெண்டா யூஸ் ஆகுது அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு கான்டாக்ட் கிளஸ்டர் எனர்ஜி. தேங்க்யூ. இன்னொரு சைட்ல பார்க்கலாம்.